ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய லஞ்ச் ரொட்டி தான் பார்க்க போகிறீங்க. என்ன செய்ய போகிறேன்னா, கருவாடு தொக்கும் அப்புறம் முட்டை பொரிக்க போகிறேன். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். கூடவே தாளிக்கிறதுக்கு ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறமா பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு பச்சை மிளகாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நம்ம நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு, அப்போ வெங்காயம் வதங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வெங்காயம் இந்த பூண்டுலாம் நல்லா வதங்கிச்சு. இந்த நேரத்தில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா இதை கொதிக்க வைக்க போகிறோம் மூடி வச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெயும் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காயும் சோம்பும் வச்சு அரைச்சிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் போல் சோம்பு வச்சு நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சிருக்கேன். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கருவாடு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நான் வாழைக்கருவாடு தான் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரமாக நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே கருவாடு வறுவல் போட்டிருக்கேன், கீழே லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணால் பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா கருவாடெலாம் வெந்து நல்லா இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அந்த கருவாடு உடையாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கருவாடு தொக்கு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு கருவாடு தொக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் முட்டை பொரிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம், அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு சிம்பிளான முட்டை பொரியல் தான் இது. இந்த கருவாடு தொக்குக்கு நமக்கு சைடிஷே எதுவும் தேவையில்லை, ஆனால் எங்கள் வீட்டில் கேட்பாங்க, தொட்டுக்கிறதுக்கு தனியாக வைக்கணும் பிளேட்டில். அதுக்காக கொஞ்சமாக தான் முட்டை பொரிக்கிறேன், ஒரு 3 முட்டை. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த நேரத்தில் ஒரு 3 முட்டை, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு இந்த முட்டை பொரியலை செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா அது நல்லா சுண்டிடுச்சு. இந்த முட்டை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு 3/4 பதம் வதங்கினே நம்ம முட்டை ஊற்றிடணும். இந்த நேரத்தில் லாஸ்ட்டாக ஒரு 3/4 ஸ்பூன் போல் பெப்பர் பொடி போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அடுத்த பார்த்திங்கன்னா 2 முட்டை வேக வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்காக. அதுவும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நாங்கள் சாப்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா நான் ரசம் கொஞ்சம் வச்சேன், சைட்லேயே வச்சுட்டேன். அப்புறம் கருவாடு தொக்கு, ரைஸும் வடிச்சிட்டேன், ஏன்னா அதெல்லாம் காமிக்கல.
கருவாடு தொக்கும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. முட்டை பொரியல் எல்லாமே இப்போ ரெடி. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க கருவாடு தொக்கெல்லாம். இந்த தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிட்டா தான் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நான் ஒரு 2 நாளைக்கு வச்சுக்குவேன் இந்த தொக்கை. அதுக்கு தான் கொஞ்சம் நான் நல்லா எக்ஸ்ட்ராவே செஞ்சேன். இப்போ இவர் தான் சாப்பிட்டுட்ருக்காரு. சரி, ஒரு ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் சாப்பிட்ற வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.